மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர் பாபு அவர்களே, IDRM தலைவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் என்பது தமிழ்நாட்டில் துவங்கப்பட்டிருக்கு. இது எல்லா இடத்திலும் பரவுவதற்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். நீங்க ஹிட்லரை படிச்சிருப்பீங்க. ஹிட்லரோட பாசிசம் நமக்கு தேவையா? ஹிட்லரோட பாசிசம் இந்தியாவுக்கு தேவையா? தேவையில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். அந்த பாசிசம் இந்தியாவில் வரக்கூடாது என்பதற்காக, ஜனநாயகம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக, சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான விழிப்புணர்வை உருவாக்குவதற்காகத்தான் இந்த இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் செயல்படுகிறது. இது இந்தியாவில் மனு தர்ம ஆட்சிய அரசியல் நிர்ணய சட்டத்தை ஒழிச்சிட்டு அந்த இடத்துல மனு தர்ம ஆட்சிய நிலைநாட்ட விரும்புகிறார்கள். அதுக்கு எதிராக மக்களை திரட்டக்கூடிய ஒரு திட்டத்தோடு தான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் செயல்படுகிறது. இன்னைக்கு 9ஆம் தேதி, மே 9ஆம் தேதி. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் ஊட்டுறேன். ஹிட்லர் ஞாபகம் இருக்கா? ஹிட்லர் உலகத்துல பாசிசத்தை கட்டி உலகம் பூராவும் அழித்து கொண்டு வந்தான். அந்த ஹிட்லரை முறியடித்து அன்னைக்கு இருந்த சோவியத் யூனியனுடைய ஸ்டாலின் தலைமையில முறியடித்து, இந்தியா உலகம் பூராவும் பாசிசத்தை முறியடித்து, ஜெர்மனியில ஹிட்லரோட ஜெர்மனியில அந்த கட்டடத்துல கொடியேற்றின நாள் இன்னைக்கு. பாசிசத்தை உலகத்தில் வீழ்த்திய நாள் இது. இன்னையோட 80 ஆண்டுகள் முடிந்து விட்டது. உலகம் பூராவும் பாசிசத்துக்கு எதிராக அது முறியடிக்கப்பட்ட அந்த தினத்தை இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இந்த கூட்டத்தை நம்முடைய அமைச்சர் இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கிறது மிகவும் பொருத்தமானது. ஆயிரத்தி 1929-30 காலகட்டத்துல உலகத்துல பயங்கரமான பொருளாதார நெருக்கடி, பயங்கரமான வேலையில்லா திண்டாட்டம், இதையெல்லாம் தீர்க்கிறதுக்கு அன்னைக்கு இருந்த முதலாளித்துவ அரசாங்கங்களால முடியலன்னா அப்போ என்ன பண்றது? பிரச்சனை தீரலன்னா என்ன பண்றது? அப்போ ஜனங்க ஓட்டு போட்டு ஆட்சியை உருவாக்கணும்னா அங்க என்ன சிக்கல் வருதுன்னா, ஜனங்க ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. ஓட்டு போட்டு ஆட்சியை உருவாக்க முடியல. அப்படின்னா ஜனநாயகம் இல்லைங்கிற நிலைமை உருவாகும். ஜனநாயக பூர்வமா ஆட்சி அமைக்க முடியலங்கிறப்போ முதலாளிகளுடைய ஆட்சியை தொடர்றதுக்காக அவங்க பாசிசத்தை கொண்டு வந்தாங்க. பாசிசம் கொண்டு வந்து நீங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா, ஹிட்லரு பார்லிமெண்ட்டை ரத்து பண்ணிட்டான், தொழிற்சங்கங்களை தடை பண்ணிட்டான், கட்சிகள் எல்லாம் தடை பண்ணிட்டான். இங்க யூதர்களுக்கு எதிராக மக்களை திருப்பி விட்டு எல்லாரும் நம்மெல்லாம் ஒண்ணு, யூதர்கள் எதிரி அப்படிங்கிற விஷயத்தை கட்டமைச்சு அவன் பாசிசத்தை அங்க நிலைநாட்டினான். பாசிசத்தின் மூலமா உலகத்தையே பிடிச்சான். அதுக்கப்புறம் அவன் முறியடிக்கப்பட்டான். இந்தியாவிலேயும் அந்த பாசிசம் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க அதுக்கு எதிராக இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்தியா சுதந்திரம் அடைகிற சமயத்துல
சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்ம போராடும் போது நம்ம என்ன நினைச்சோம்? ஜனங்கள்லாம் போராடினவங்கலாம் என்ன நினைச்சாங்க? இந்தியாவில் சுதந்திரம் அடைஞ்ச உடனே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் கனவு கண்டாங்க. எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், விலைவாசி ஏறாது, பாலும் தேனும் பெருகி ஓடும் அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனா என்ன நிலைமை? இன்னைய வரைக்கும் அந்த பிரச்சனை தீரல. வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை தீரல. காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கின உடனே நாங்களே சோசியலிஸ்ட்னு சொன்னாங்க. சோசியலிசம் சொல்லிட்டு அவங்க சோசியலிசம் இன் வேர்ட்ஸ், கேபிட்டலிசம் இன் டீட்ஸ், செயல்ல முதலாளித்துவம். அதனால கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கையை அவங்க பின்பற்றினுடைய விளைவாக அந்த பிரச்சனைகளும் தீரல, கார்பரேட்டுகளுக்கு ஆதரவான கொள்கை தொடர்ந்தது. அப்போ அது ஜனங்க இந்த ஆட்சியை நம்ம ஏற்க முடியாதுங்கிற நிலைமை வரும்போது எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணாங்க. எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணாங்க. நம்முடைய முதல்வர்லாம் ஜெயில இருந்தார் அந்த சமயத்துல. எமர்ஜென்சி டெக்ளேர் பண்ணாங்க. ஜனநாயகத்தை குழி தோண்டி பறிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், ஜனங்கள்லாம் போராடி ஆட்சியை பார்த்துறாங்க. ஆனா முதலாளித்துவத்தினுடைய கார்பரேட்டுகளுடைய ஆட்சி ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்க்கல. இப்ப என்ன நிலைமை பாருங்க. வேலை இல்லா திண்டாட்டம் பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்ல அந்த இஸ்ரேலுக்கு வேலை செய்யறதுக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஹரியானாவிலிருந்தும் குஜராத்ல ஆள் எடுக்கிறாங்க. 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் இங்க. அவங்கள கேட்கிறாங்க, ஏன்பா அங்க போற, வார்ல செத்துற மாட்டியா அப்படின்னா, அங்க 1,35,000 ரூபாய் சம்பளம் தரான், அதனால அங்க போறேன்னு நிருபர்கிட்ட சொல்றான். ஆனா செத்தா பரவாயில்ல, 1,35,000 சம்பளம் கிடைக்குதுன்னு சொல்லி அவங்க போறாங்க. உக்ரைன் வாருக்கு இங்க இருந்து போறாங்க. அமெரிக்காவில் என்ன நிலைமை? அவன் ஒரு ட்ரம்ப் ஒருத்தவன என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள் அங்க இருக்கவங்க எல்லாம் கையில விலங்கு மாட்டி கொண்டாந்து இந்த ஊர்ல இறக்கி விட்டு போனான். காரணம் என்ன? அவன் சொல்றான், இவங்க சட்டவிரோதமா இங்க இருக்காங்க. அவங்கள கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க, எப்படியா போனோம்னா வேலை இல்லை அங்க போனோன்ற. அப்போ வேலையில்லா திண்டாட்ட கொடுமை இந்தியாவில் இருக்கு. அந்த கொடுமைக்கு தீர்வு ஏற்படல. அவங்க சோசியலிசம் இன் வேர்ட்ஸ், கேபிட்டலிசம் இன் டீட்ஸ் செஞ்சாங்க. பிரச்சனை தீரல. இப்போ பிரச்சனை தீரலன்ன உடனே என்ன ஆகுதுன்னா, இப்போ என்ன நிலைமை வருதுன்னா, அப்போ முதலாளி தான் பார்க்கலாம். இந்திய முதலாளிலாம் என்ன பார்க்குறாங்க, கார்பரேட்டுகள்லாம் என்ன பார்க்குறாங்க, கார்பரேட்டுகள்லாம் என்ன பார்க்குறாங்கன்னா, இந்த ஆட்சியை கார்பரேட்டுகளுடைய ஆட்சி தொடரணும்னா காங்கிரஸை நம்பி புண்ணியம் இல்லை. ஆகவே என்ன பண்ணணும், இந்துக்கள்லாம் ஒன்றுன்னு சொல்லக்கூடிய பாஜகவை கொண்டு வான்னு கொண்டாங்க. அதுதான் கார்பரேட் கம்யூனலிசம் சொல்றாங்க. அவன் என்ன பண்றான், எல்லாம் இந்துக்கள்லாம் ஒன்னா போடுவாங்க, எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு இந்துயிசம் இன் வேர்ட்ஸ், கார்பரேட்டிசம் இன் டீட்ஸ், கார்பரேட்டுகளுக்கு ஆதரவா செயல்படுறான். ஆக வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை தீரல. இந்த பிரச்சனை தீரல, நான் என்ன பண்றான், ஒரு நாடு ஒரு வரின்றான். ஜிஎஸ்டி மாநிலங்கள் போட்ட வரி எல்லாத்தையும் அவன் எடுத்துக்கிட்டான். ஒரு நாடு ஒரு வரி. ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா வரி வருதுன்னு வச்சுங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் சொல்லுது, ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்லுதுன்னா 42% ஜிஎஸ்டில இருந்து நீ உனக்கு கொடுக்கலாம் சொல்றான், மாநிலங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. ஆனா இவன் என்ன பண்றாங்கன்னா, வரிய 100 ரூபா வரின்னா 42 ரூபா கொடுப்பாங்க. அவன் என்ன சொல்றான், 78 ரூபா வரி போடுறான், 28 ரூபா செஸ் போடுறான். அந்த செஸ்ல ஸ்டேட்டுக்கு பங்கு கிடையாது, ஷேர் கிடையாது, ஸ்டேட்டுக்கு பங்கு கிடையாது. அதனால அவன் என்ன பண்றான், அந்த மீதி 78 ரூபாயில தான் 42%, 32 ரூபா தான் கிடைக்குது. அதனால என்ன விஷயம் சொன்னா, இப்போ மாநிலங்களுடைய சுயாட்சி பாதிக்கப்படுகிறது, மாநிலங்களுடைய நிதி நிலைமை பாதிக்கப்படுகிறது. இதெல்லாம் அவங்க ஒரே எல்லாத்தையும் சுருட்டிட்டு மத்திய அரசாங்கத்தை எடுத்துட்டு போயிடுறாங்க.
ஒரே நாடு, ஒரே மொழிங்கிறான். எல்லாம் எதை நோக்கி எடுத்துட்டு போறான்னா, ஹிந்துயிசம் இன் வேர்ட்ஸ், கார்பரேட்டிசம் இன் டீட்ஸ். கார்பரேட் முதலாளிகளுடைய ஆதரவா இருக்கான். இவன் இந்த மாதிரி போனான்னா, நாளைக்கு இந்த பிரச்சனை தீரலைங்கிற பட்சத்துல, பிரச்சனைகள் தீரலைன்னா அவன் என்ன பண்ணுவான்? கடைசியில பிரச்சனைகள் தீரல, எலெக்ஷன் மூலமா ஹிந்துவிசம் சொல்லியும் ஓட்டு வாங்க முடியாத நிலைமை உருவாகும். அப்ப என்ன பண்ணுவான்னா, நம்முடைய பார்லிமெண்ட்டை ரத்து பண்ணுவான், தொழிற்சங்கங்களை தடை பண்ணுவான், கட்சிகளை தடை பண்ணுவான், பாசிசத்தை கொண்டு வருவான். அந்த பாசிசத்துக்கு எதிராக நாம் அணிதிரள வேண்டும் என்பதுதான் ஐடியா நம்முடைய. அந்த இன்னைக்கு கல்வியும் அதே மாதிரி. அவை கல்வியில் கல்வியை பத்தி நம்ம நம்முடைய மக்கள் கல்வியும் மாநில சுயாட்சியங்கிறத பத்தி ஐடியா நம்முடைய தலைவர் பேராசிரியர், வரலாற்று பேராசிரியர் கருணானந்தம் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இளைஞர்களுடைய எதிர்காலம் யார் கையில் என்பதை பற்றி டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் பேச இருக்கிறார்கள். அந்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் உற்று கேட்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.